நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூரில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது வாழ்நாள் கனவு. மேட் இன் கரூர் என்னும் அளவில் கரூரை உயர்த்த வேண்டும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி பேச்சு. கரூர் இந்தியா தொழில்நுட்ப கூட்டமைப்பு CII மற்றும் கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்கம் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் வரும் 2030 ஆண்டிற்குள் கரூரில் வர்த்தக இலக்கு ரூபாய் 50,000 கோடியை அடையும் வகையில் 2030 விஷன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காலையில் கரூரில் மாரத்தான் போட்டி மற்றும் அதிவேக நடைப்போட்டி நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக கரூர் வெண்மலை பகுதிகளில் உள்ள தனியார் கலையரங்கத்தில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 73 தொழிற்சங்க கூட்டமைப்புகளுடன் கருத்து கூட்டம் நடைபெற்றது. கரூர் விஷன் 2030 என்ற அடிப்படையில் கரூர் டெக்ஸ்டைல்ஸ் அசோசியேஷன்ஸ் மூலம் ரூபாய் 25,000 கோடியும் மற்ற தொழில் சங்கங்கள் மூலம் ரூபாய் 25,000 கோடி என மொத்தம் ரூபாய் 50,000 கோடி வர்த்தகத்தை ஈட்டும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக தொழிற்சங்கங்களின் வளர்ச்சி பாதையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தேவையான கருத்துக்கள் மற்றும் திட்டமிடுதல் கூட்டம் நடத்தப்பட்டது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு அரசிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பார்வைக்கு கொண்டு சென்று அவற்றை நிறைவேற்றி தர உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், கரூரில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது எனது வாழ்நாள் கனவு. தொழில் வளர்ச்சி மற்றும் மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக கரூரில் விரைவில் விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் கரூரில் விமான நிலையம் அமைய ஏற்பாடு செய்யப்படும். தொழில் வளர்ச்சியில் திருப்பூரை விட முன்னேற்றம் அடைய வேண்டும். மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் என்று கூறப்படுவது போல மேட் இன் கரூர் என்ற அளவிற்கு கரூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.